பிரைட் தினத்தின் சிறப்பு பருவத்தில் உலகம் வண்ணங்களை புரிந்து கொள்ள இன்னும் முயற்சி செய்கிறது. ஆனால் மனிதர்களின் வண்ணங்களை கண்டு புரிந்து கொள்வது எளிது என்பதை சொல்லும் ஒரு திருநங்கை சமூகத்தின் நம்பிக்கையை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சைதாப்பேட்டையினுடைய சலசலப்பான சாலைகளில் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பார்ன் டு வின் பொட்டிக். இந்த பார்ன் டு வின் பொட்டிக் பானான கதை என்ன? இந்த பார்ன் டு வின் பொட்டிக் வின்னான கதை என்ன? இந்த பார்ன் டு வின் பொட்டிக் நிச்சயமாக வின்னாக வேண்டும். ஏனெனில் இது சென்னையில் திருநங்கைகளால் தொடங்கப்பட்டிருக்கும் முதல் பொட்டிக். இந்த பொட்டிக்கில் தைக்கப்படும் துணிகளினுடைய நிறம் என்ன? அந்த துணிகளை தைக்கும் திருநங்கையரினுடைய மனதின் நிறம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வணக்கம், என் பேர் ஸ்வேதா. சாதிக்க பிறந்த சமூக அமைப்போடைய நிறுவன இயக்குனர் மற்றும் சமூக ஆர்வலர் எழுத்தாளர். எங்களோட ஆர்கனைசேஷன் மூலிமா கடந்த 15 வருஷமாக திருநங்கைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, மேம்பாடு குறித்து பல பணிகள் செஞ்சுன்னு வரும். ஒவ்வொரு வருஷமும் திருநங்கைகளுக்கு தையல் பயிற்சி இலவசமாக கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம். வருஷத்துக்கு 8லேருந்து 10 பேர். அது மூலிமா கடந்த 60 திருநங்கைகளுக்கு தையல் பயிற்சி கற்றுக் கொடுத்து மிஷின்ஸ் வாங்கி கொடுத்து இண்டிவிஜுவலாக சுய தொழில் பண்ணுறதுக்கான வழிவகையை செஞ்சுருக்கோம். ஒரு எம்பவர் ட்ரான்ஸாக நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை யாசகம் கேட்குறதும் பாலியல் தொழில் மட்டும்தான் சொல்கிற இந்த சமூகத்தில் திறமையுள்ள திருநங்கைகள், திறமையற்ற திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அது மேலே கொண்டு வரதுக்காக தான் எங்களுடைய நிறுவனம் வேலை பார்த்துட்டுருக்கு. டெய்லரிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளாக ஒரு சிறப்பான அம்சத்தை பண்ணணுன்றதுக்காக தான் பார்ன் டு வின் மூலமா ட்ரான்ஸ் பொட்டிக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மாதம் நாங்கள் கடை தேடிட்டு இருந்தோம். எங்கேயுமே கடை கிடைக்கல. அட்வான்ஸ் கொடுத்து ரிட்டர்ன்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா ட்ரான்ஸை பொறுத்த அளவுக்கு தப்பாக தான் கொஞ்சம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொட்டிக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா திடீர்னு கிடச்சிது. நாங்களே பெயிண்ட் அடித்து நாங்களே எல்லாமே பார்த்து, ஏன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. நாங்கள் போனோன்னா ரெஸ்ட் ரூமுக்கு ஆஃபீஸ் தான் போயிட்டு போகணும், வீட்டுக்கு தான் போகணும். சரி, நமக்கு கிடச்சிருச்சு, ஒரு கடை கிடச்சிருச்சு, நம்ம இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு மிஷின் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 10 மிஷின் ஆகணும். கொஞ்சம் ஒரு எக்ஸ்போர்ட் அளவுக்கு நாங்கள் முன்னேற்றி கொண்டு போகணும். இந்தமாரி நிறைய பிரான்ச் வைக்கணும். ட்ரான்ஸை தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ முன்னைக்கு விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மாறணும். எங்ககிட்டயே ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். இன்னும் டி நகர் போனாங்கன்னா ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோர் அந்தமாரி போனாங்கன்னா சொன்ன ரேட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. எங்ககிட்ட வந்தாலுமே அந்த பேரம் பேசுகிறாங்க, இல்லை ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாங்களும் விலையை ஏற்றி போட மாட்டோம். எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். யாரும் இது பண்ணுறதில்ல. நான் டெல்லியில் படித்தேன். மாஸ்டர்ஸ் நான் டெல்லியில் ஜேடி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி முடித்தேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு நான் அங்கே கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். பட் என்னென்னா எனக்கு அங்கே தனிமையில் என்னால் இருக்க முடியல. ஏன்னா அங்கே தமிழ் பேசுகிறவங்களும் யாரும் எனக்கு அவ்வளோ கிடையாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப தனிமையில் இருந்தேன். சரி, நான் என்ன நினச்சேன், நம்ம சென்னை சிட்டி தான், நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே வந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வேலை ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்தப்போ பார்ன் டு வின் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அப்போ நான் பார்ன் டு வின் அணுகுனப்போ அங்கே பார்ன் டு வின் ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை எனக்கு கொடுத்தாங்க. நான் அது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, நீ கவலைப்படாதம்மா, நாங்கள் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே உனக்கும் கண்டிப்பாக அங்கே எதனா ஒரு வேலை இருக்கும் அப்படின்னாங்க. அதேமாரி நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 4 மந்த்ஸ்லேயே அவங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி என்னை இங்கே டிசைனராக என்னை ப்ரொமோட் பண்ணி இங்கே உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா நிறைய இடத்துல நானும் வேலை தேடி அலைஞ்சிட்டேன். எனக்காக பார்ன் டு வின்னும் பார்த்திங்கன்னா என்னோட ரெஸ்யூமே நிறைய இடத்துல அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். பட் திருநங்கைன்ற ஒரு காரணத்தினால நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஏன் வேலை நம்ம தேடணும், நம்ம வேலை 10 பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எய்ம் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட ஒரு நாள் கொடுத்தேன். கடை வச்சனாலும் ஒரு 10 நாள் கழித்து கொடுத்தேன். சூப்பராக தைச்சி கொடுத்தாங்க. எந்த ஒரு குறையில நல்லா இருக்குது எல்லாமே. ஆனால் திருப்பி இவங்ககிட்டே நான் இனிமேல் தைச்சிப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி வைப்பேன், இந்த அக்கா நல்லா தைக்கிறாங்க, இவங்ககிட்டே தைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு குறையுமே கிடையாது, தைச்சி கொடுக்குறதில்ல. ஹாப்பி ப்ரைடு. நாங்கள் ப்ரைடாக ஃபீல் பண்ணுறது இந்த சொசைட்டியில் 365 டேஸ். இந்த மந்த்து மட்டும் எங்களை செலிப்ரேட் பண்ணாமல் திருநர் சமூகத்தை, திருநம்பிகள், திருநங்கைகள், இடைப்பாலின மக்களை கண்டிப்பாக 365 நாளும் கொண்டாடுங்க, போற்றுங்க. அவங்களுக்கான வழிமுறைகளை அவங்க வகுத்திற்கு உங்களுடைய வாய்ப்புகளை கொடுங்க. பிறப்பால் ஆணாக இருந்தாலும் மனதளவில் நாங்கள் எங்களை பெண்ணாக இருக்கிறதுனால
இந்த திருநங்கைன்ற ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு வரியில் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பெண்மையின் வழி தந்த சாமிக்கு நன்றி. ஆணானாய் பெண்ணானாய் அரணானாய், இது திருமூலருடைய வார்த்தைகள். அப்படி இந்த சமுதாயத்தில் ஆணாக பிறந்து பெண்ணாக உருப்பெற்றிருக்கும் அனைத்து திருநங்கையருக்கும் ஒரு முன்னுதாரண அரணாக இருக்கக்கூடிய பாண்டுவின் பொட்டிக்கின் பில்லர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருநங்கையருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வண்ணங்களை இந்த செய்தி தொகுப்பு ஆராய்ந்தது. பிரைட் தினமான இன்று இந்த செய்தி தொகுப்பை உங்களிடம் கொண்டு வந்ததில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் நான் செய்தியாளர் கனகதாரா.